ஹலோ மக்களே, நிறையா பேர் கோழி வேணும் வேணும் சிக்ஸு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த தடவை வந்து எல்லாத்துக்கும் ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னா, இந்த தடவை எதுவுமே சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா அழகி இறந்ததுக்கப்புறம் 2 தாய்க்குழி தான் நம்மகிட்ட நிற்கிது. நம்ம ஃப்யூச்சராக நம்ம யோசிச்சு என்ன பண்ணுறோம்னா, இருக்க குஞ்சுகள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு நிப்பாட்ட போகிறோம். சாவல் மட்டும் 1-2 இதுகளை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்க எல்லா ஃபீமேல்ஸுமே நம்ம ஃபார்முக்கு எல்லாமே நிப்பாட்ட போகிறோம். அதனால இந்த பேட்ச் கண்டிப்பாக யாருக்கும் சேல் அதிகமாக நான் கொடுக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் அன்னைக்கு முன்னாடியே கேட்டு வச்சுருந்தீங்க, அண்ணே 2 மாதம் சென்று அடிங்கண்ணே அப்படிலாம் நான் சொல்லி வச்சுருந்தேன். அண்ணே எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த பேட்ச் நான் எல்லாத்துக்கும் நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்குது. அடுத்த பேட்ச்லேருந்து தான் நான் சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவே யோசிக்கிறேன். அடுத்த பேட்ச்சில் நிப்பாட்டோன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு நிறையா பேர் கேட்குறீங்க, ஆயிரக்கணக்கில் மெசேஜ் அண்ணே கோழி வேணும் கோழி வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுக்குறதுக்கு கோழி இல்லை. அதனால் இந்த தடவை நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு நிப்பாட்டிட்டு அடுத்த பேட்ச்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா பிள்ளைங்க இவங்க தான் அங்கே இருக்க பிள்ளைங்க தான் நம்ம வீட்டுக்கு, நீ அடுத்து எல்லாமே இவங்க தான் நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தடவை யாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அதை பத்தி கவலைப்படாத. முழு மூச்சோட சண்டை போடணும்.